ராகவ் வந்து ஊருக்கு போகிறத வந்து ஏற்றுக்கவே முடியல. நம்ம வந்து அபியால் அபி வந்து ராகு நினைப்பாவே இருக்காங்க. ரூமுக்கு வரும்போதும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. எங்கே பார்த்தாலும் ராகு இருக்கிற மாதிரியே தோணுது. அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ராகு நினப்பு வந்து அவங்கள வாட்டி வதைக்குது. ராகுவை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் முரளி. உடனே வந்து கேட்குறாங்க அவங்க அவங்க அத்தை, இந்த மாதிரி முரளி என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு. ஒரு வேளை ராகவ் கூட அபி போயிடுவாளோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும்ல. அது வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்கல. ராகு தனியாக தான் போயிருக்கான். போனவன் தான் மறுபடியும் வரவே மாட்டான் அத்தை அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற முரளி? ஆமாம் அத்தை, அதுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு பிளான்லாம் நல்லா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் சரி, இதுக்கப்புறம் ராகு இங்கே வரவே மாட்டான். இங்கே மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே வரமாட்டான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க சுந்தரி. டேய் என்னடா எது சொல்கிற அப்படின்னு. எல்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொன்ன வேலைக்கு ஆகல அத்தை. அதான் அத்தை, தனியாக வந்து எல்லாம் வந்து பிளானும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ராகவை இந்த வீடே மறந்துட வேண்டியதான். இந்த வீடு மட்டும் இல்லை, அபியும் மறந்துட வேண்டாம். அபி என்னமோ துடிக்கிறா ராகவ் போயிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ ராகவ் ஒரே நிலையாக போயிட்டானே, இப்போ என்ன பண்ண போகிறா? இப்போ எனக்கு ஏற்று தானே இருக்கணும், அபிக்கு வேறு சாய்ஸே கிடையாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. பயங்கரமான ஆளாக இருப்பான் போட்டிருக்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி. இங்கே வந்து ராகவ் நினச்சி அபி வந்து மனசை கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணிங்க. ராகவ் வந்து என்கிட்ட எப்படியெல்லாம் கேட்டார், ஒரே ஒரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லுன்னு கேட்டார். நான் சொல்லலை. ஆனால் இப்போ நினைக்கிறேன் ராகவ் கிட்ட நான் சொல்லியிருக்கணும். நான் ஒரு வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தேன், ராகவ் இங்கேயே இருந்திருப்பார். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க அபி. உடனே அபி வந்து ராகவ் ஒரு வாரம் பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு ராகவ் வந்துடுறாரு. ராகவ் சந்தோஷம் தாங்க முடியல. ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சாரி ராகவ், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொன்னேன் ஐ லவ் யூ ராகவ். நான் உங்களை மனசார நேசிக்கிறேன். என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க ராகவ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராகவ் வந்து நிஜமாவா அபி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. 2 பேரும் கட்டிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. எல்லாமே கனவா? அப்போ ராகவ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ரீச் ஆகலை. ஏன் ராகவுக்கு ஃபோன் ரீச் ஆகலை? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. அடுத்து வந்து அபி வந்து சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அனு வந்து அவங்கள கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன அபி ரொம்ப சோகமாக இருக்க? ராகவ் இருக்கும்போது அவரோட அருமை தெரில. அவர் சுற்றி வந்தார். அபி அபி என்னை பாரு அபி, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து என்கிட்ட பேசு அபி அப்படின்னாரு. ஆனால் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டேன். இப்போ ராகவ் இல்லாமல் சோகமாக இருக்க அப்படின்னா, நான் ஒன்றும் அதுக்காக சோகமாக இல்லையே அப்படின்றாங்க. எனக்கு மறைக்காத அபி, எவ்வளோ நாள் தான் இப்படி மறைச்சி வைக்க போகிற அனு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுறாங்க. என்ன அபி ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு. ஆமானு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல எனக்கு ராகவோட காதலே வந்து ஏற்றுக்கலாமா வேணாமான்னு இருந்தது. என் மனசில் ராகவ் மேலே காதல் இல்லை. ஆனால் வந்து அவர் மேலே வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டே அவர் வந்து இந்த மாதிரி என்னை சந்தேகப்படுறதால அவர் மேலே கோவம் இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, எல்லாத்தோட மேலே அவர் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். நானும் எனக்கு அவர் வேணும் அனு அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அபியா? அது என் தங்கச்சி அபியா இது இப்படிலாம் யோசிக்கிறது? என் தங்கச்சி அபிக்கு காதல்னா என்னன்னு தெரியாது. இப்போ பார்த்தா என் மனசு ஃபுல்லாக அவர் தான் இருக்காருன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க அனு. எனக்கு இது போதும் அபி, இவ்வளோ நாள் இதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். அந்த ஒரு நினைப்பு உனக்கு வந்துடுச்சுல, இது போதும், நீ கவலைப்பட. சீக்கிரமாகவே ராகவ் வந்துடுவார். ராகவ் நீ சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழ போகிறீங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, போ அனு, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்லையே, தங்கச்சி வெக்கப்படக்கூட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அனு என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அப்படியே வந்து கிண்டல் அடிச்சிட்ருக்காங்க. எங்கே வந்து ராகவ் வரல, என்ன ஆச்சுன்னு தெரில. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்குது. அவனுக்கு என்ன ப்ராப்ளமே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதறி போகிறாங்க. என்னாச்சுன்னு தெரில. அவன் மீட்டிங் அட்டன் பண்ணணும், அங்கே போயிட்டு அதையும் அவன் அட்டன் பண்ணல, அங்கே வரவே வரலன்னு சொல்கிறாங்க. வரலன்னா வீட்டுக்கு வந்திருக்கணும்ல, அதுவும் வரல. ராகுவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது அப்படின்னு எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. என்னாச்சு ராகுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே முரளி ரொம்ப சந்தோஷம்